ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷரை பற்றின இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் டிஷ்வாஷரில் இருக்கிற ஒரு பாகம் ட்ரெயின் ஃபில்டர், அதுதான் உங்களுக்கு குப்பை மற்றும் உணவுப் பொருட்கள்லாம் போகாமல் தடுக்கிற ஒரு பாகம். அது ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி கழட்டி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணணுங்கிறது அவங்க உபயோகத்தை பொறுத்தது. உங்களுக்கு உங்களோட மிஷினில் எவ்வளோ சீக்கிரமாக அழுக்கு சேர்றதுங்கிறத பொறுத்து அதை அவ்வளோ ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணணும். இந்த ட்ரெயின் ஃபில்டரை எடுக்கிறதுக்கு நான் பாத்திரத்தையை வெளியில் எடுக்க வேண்டியிருக்கோம். இது 3 பார்ட் ஃபில்டர் சிஸ்டம். இதில் இந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் ட்ரெயின் பம்பில் போகாமல் இந்த ஃபில்டர் தான் தடுக்கிறது. அதனால் இந்த ஃபில்டரை ரெகுலராக க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஏரோ மார்க் தெரியறது, இது டைட்டாக இருக்குது. அதை லூஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் திருகி அதுக்கப்புறம் அதை புல் பண்ணி எடுத்துடணும். இந்த ஃபில்டர் சிஸ்டம் 3 ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறது. இது ஃப்ளாட் ஃபைன் ஃபில்டர். இதான் மைக்ரோ ஃபில்டர். இப்படி தான் கழட்டணும். இது பார்த்திங்கன்னா இதில் இப்போ பொடி அழுக்கெல்லாம் அதில் ஒட்டிகிட்ருக்கு. நான் ரொம்ப நாளாக 10-15 நாளாக க்ளீன் பண்ணல, அதான் இவ்வளோ அழுக்கு இருக்குது இதில். மேனுவலில் எவ்ரி வாஷ்க்கு அப்புறம் ட்ரெயின் ஃபில்டரை க்ளீன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாலும் இது அவங்க உபயோகத்தை பொறுத்தது. இதான் இந்த கோர்ஸ் ஃபில்டருங்கிறது 3வது பாகம். இது இப்படி தான் கழட்டணும். இதுலேயும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் ஃபைன் ஃபில்டரை அலம்ப போகிறேன். இது டைரெக்டாக ரன்னிங் வாட்டர் கீழே வாஷ் பண்ணால் போதும். ஆனால் நான் கொஞ்சம் ப்ரஷ்ஷால் லைட்டாக தேய்ச்சி அலம்புவேன். கொஞ்சம் டைல்யூட் விம்மோ ப்ரில் லிக்விடோ வச்சு கூட ப்ரஷ்ஷால் தேய்ச்சி அலம்பிடுவேன். இந்த கோர்ஸ் ஃபில்டரை கூட இப்படி தான் ரன்னிங் வாட்டர் கீழே வாஷ் பண்ணணும். நான் ஜென்ரலாக இதே மாதிரி தான் லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி அலம்புவேன். மேனுவலில் ஜஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் தான் அலம்ப சொல்லியிருந்தாலும் நான் என்னோடய வழக்கம் இந்த மாதிரி தான். இப்போ இது ரொம்ப அழுக்கான பாகம். இதான் அந்த மைக்ரோ ஃபில்டர். முதல்ல டைரெக்டாக தண்ணி அடியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ்ஷால் லைட்டாக கண்டிப்பாக ஜென்டிலாக தான் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப டெலிகேட் பார்ட்டு. கொஞ்சம் சோப்பு வச்சு கூட லைட்டாக தேய்ச்சி இந்த மாதிரி ஜென்டிலாக வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரஷ் வேண்டாட்டா ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு கூட வாஷ் பண்ணலாம். இப்போ எல்லாம் இந்த ஃபில்டர் சிஸ்டம் எல்லாம் அலம்பி ரெடியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட் ஃபில்டர் எடுத்துகிட்டு இந்த கோர்ஸ் ஃபில்டர் அதுக்குள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு அது லாக் ஆகிடும். அதை ஈஸியாக திருகவும் முடியும் பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஃபில்டர் எடுத்து அடிபாகத்துலேருந்து போட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுவும் லாக் ஆகிடுறது அண்ட் ஈஸியாக திருக முடியும். இப்போது இது ரெடியாக இப்போ அந்த எடுத்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு ஆரோ தெரியறது பாருங்கள், அது ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆரோ. அங்கேயும் ஒரு ஆரோ இருக்கும், இதுவும் ஃப்ரண்ட்டில் ஆரோ இருக்கும். அது மேலே கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும். அந்த 2 ஆரோவும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அதை முன்னாடி லூஸ் பண்ணணும் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் திருகினா லாக் ஆகிடும். டைட் ஆகிடுச்சு. ஆரோவும் மேட்ச் ஆகிறது பாருங்கள். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி சில உபயோகமான வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.